Okay, so I'm Tangapandi. I'm going to handle business data analytics for you. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் 4 சாப்டர். ஸோ 4 சாப்டருமே இந்த 4 சாப்டர் கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளில வரும்போது டேட்டா அனலிட்டிக்ஸில் உள்ள பேசிக்ஸ், ஸோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவ்வளோக்கா கெயின் பண்ண முடியாது, பட் தியரிட்டிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக ஆகுறதுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ எல்லாமே அதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரோ. ஸோ நார்மலாக டேட்டானா என்ன, ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு போகிறதோட நார்மல் டேட்டானா என்ன, டேட்டா எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது, என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, அதே மாதிரி ஃபினான்ஸில் எந்த மாதிரி டேட்டா ஜென்ரேட் ஆகுது, ஸோ அந்த டேட்டாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த டேட்டா எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட் போகும்போது டேட்டா ப்ராசஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டானா என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம், டேட்டா அனலிட்டிக்ஸ் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக டேட்டான்றது எல்லா இடத்துலையும், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுமே ஒரு டேட்டா தான். ஸோ நான் டைப் பண்ணி இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிக்சருமே ஒரு டேட்டா தான். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறது சாப்டர் 2. ஸோ சாப்டர் 3 போகும்போது டேட்டா ப்ரெசன்டேஷன். ஸோ மீரா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுறது இஸ் ஸ்கில். ஸோ டேட்டா அனலிஸ்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கெயின் பண்ணிக்கிட்ட இன்சைட்ஸை அவங்க மட்டுமே புரிஞ்சுக்காம தே ஆர் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் தே ஆர் கன்வேயிங் டு அதர்ஸ். ஸோ எந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச அனலிசிஸை எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறது தான் இட்ஸ் தேர்ட் சாப்டர். ஸோ அதில் நிறையா டூல்ஸ் தான் இருக்கும், டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டேப்லூ, பவர் பிஐ, இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸை பற்றினா ஷார்ட் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் நம்ம 10th 11th அதெல்லாம் நான் ஜாமெண்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ ஜாமெண்ட்ரி கிராஃப் போடும்போது படிச்சிருப்போம். ஸோ பார் கிராஃப்னா என்ன, லைன் சார்ட் எப்படி இருக்கும், ஸோ அந்தந்த சார்ட்ஸ் எந்தெந்த சார்ட்ஸ் எந்தெந்த ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து தேர்ட் சாப்டரில் பார்ப்போம். ஸோ இன் ஃபோர்த் சாப்டர் டேட்டா அனாலிசிஸ் மாடல். ஸோ இட் இஸ் த மெயின் கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நமக்கு டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணி வைக்கிறதுன்ற ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அட் லாஸ்ட் தான் டேட்டா அனாலிசிஸ்ன்றது அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஸோ அங்கே என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, டேட்டா மைனிங்னா என்ன. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு நார்மலாகவும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்க வேண்டிய ஒரு டெக்னிக் வந்து டேட்டா மைனிங். ஸோ அது இல்லாமல் நான் உங்களோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது டேட்டா மைனிங்கில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு கெட் இன் குட் மார்க்ஸ் இன் சப்ஜெக்ட் ஆல்சோ. ஸோ ஸோ இவ்வளோதான் நம்ம பார்க்க போகிற இந்த ஃபோர்த் சாப்டர். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒய் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ நவடேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் யூசேஜோ இல்லை ஒரு டெக்னாலஜி யூசேஜோ எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ லைக் இப்போ முதல்லாம் ரேராக இருந்துச்சு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதும் லேப்டாப் யூஸ் பண்ணுறதும், பட் இப்போ எவ்ரிவேர். ஸோ சின்ன பையன்லேருந்து பெரிய வயசு ஆளுங்க வரைக்கும் தே ஆர் யூஸிங் மொபைல் ஃபோன். ஸோ ஒன்ஸ் ஒரு டெக்னாலஜியோ ஒரு டெக்னிக்கல் டிவைஸோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வி ஆர் ஜென்ரேட்டிங் டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மீட்டிங் சென்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டா நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது ஒரு டேட்டா. ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க, என்ன சர்ச் பண்ணுறீங்க, அது ஒரு டேட்டா. இந்த மாதிரி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆன்சியன் டேஸை காட்டிலும் இப்போ வந்து டேட்டாவோட வால்யூம் அதிகமாயிடுச்சு. ஸோ என்ன ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும்போது ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நிறைய சயின்டிஸ்ட், ஸோ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ எவ்ரிவேர் இஸ் டேட்டா ஜென்ரேட்டிங். ஸோ அந்த டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட பிஸ்னஸோ நம்மளோட கம்பெனியோ ஸோ நம்மளோட ஓன் யூஸோ ஸோ அது எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத அவங்க ஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேர் வாண்ட்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இது நார்மலாக இப்போ தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்லாம் அதிகமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. பட் இன் இயர்லி 90s இந்த டேர்ம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் பட் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ எவ்ரிவே டேட்டா ஜென்ரேட் ஆகும் போதும் ஃபினான்ஸ் டொமைன்லையும் அதிகமாக டேட்டா ஜென்ரேட் ஆகுது. ஸோ ரைட், நீங்கள் நார்மல் ஸ்டாக் மார்க்கெட், ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் எல்லாரும் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா அதிகமாகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஃபினான்ஸ் டொமைனில் இருக்க பீப்புள், ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அப்போ கொஸ்டின் பண்ணும்போது தான் ஃபினான்ஸ் டொமைனில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸும் கம்ப்யூட்டர் டொமைனில் இருக்க எக்ஸ்பர்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அந்த டேட்டாவும் திங்க் பண்ணும்போது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபினான்ஸ் டொமைனில் வந்து பூமாக ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்து இப்போ
மோஸ்ட்லி நான் போன பேட்ச் எடுக்கிறது காட்டிலும் இப்போ கரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபினான்ஸ் டொமைன்ல யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் பேட்ச் எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது. பட் இப்போயே நிறைய விஷயத்துல தெரிய ஆரம்பிக்குது. ஸோ போக போக எந்தெந்த விஷயத்துல இப்படி இருக்குன்ற காமனான ஜென்ரல் நாலேஜும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ ஹோப் நம்ம ஏன் டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கிறோம் அஸ் அ சிஎம்ஏ ஆஸ்பிரண்டா நம்ம ஏன் படிக்கிறோன்றதை வந்து எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனி டவுட்? Hello, am I audible? No, sir. No doubts. Okay, so Jeevisha, Monica, Aditeshni. Yes, sir. No doubts. Okay.